காலை வணக்கம். என்னென்னா, இது ஒரு அருமையான கேஸு. இதை வந்து டெக்னிக்கல் கிரவுண்டில் சுப்ரீம் கோர்ட்டு விடுதலை பண்ணியிருக்கு. ரீஅப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணியிருக்கு. இல்லை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட்டு 1838. ஏஆர் 2026 சுப்ரீம் கோர்ட் 1838. ஜெயபிரகாஷ் யாதவ் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, 302 ஐபிசி, ஆர்ம்ஸ் ஆக்ட் 27, எவிடன்ஸ் ஆக்ட் 3 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு கான்ஸ்டேபிள் லீவ் கேட்குறாரு, கொடுக்கலையாம். எஸ்ஐயை வந்து சுட்டுட்டார். அதுதான் வந்து ஐ விட்னஸ் கிடையாது. PW3 வந்து சத்தம் கேட்டு போகிறாரு. அப்போ இவர் அக்யூஸ் அந்த பக்கமாக போனார். அவர் குரலை தான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு எவிடன்ஸில் சொல்கிறாரு. அதில் வந்து அது இயர்ஸு அக்யூஸ்டோட யூஸ் பண்ண அஃபென்ஸ் வெப்பன் அது டேலி ஆகலை. அந்த ரிஜிஸ்ட்ரி வந்து டியூட்டி ரிஜிஸ்டர் வந்து மார்க் பண்ணலை. ஸோ அன்றைக்கி தேதியில் அந்த வெப்பன் அவர்கிட்ட தான் இருந்ததுன்றது நிர்தாரிச்சுட்டாங்க. ஹைகோர்ட்டு கன்விக்ஷன் அப்போல்டையும் செட்டிசைட் பண்ணி இவருக்கு விடுதலை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, வேலையும் கொடுங்க அப்படின்னு. வேலை கொடுக்க முடியும்னா காம்பன்சேஷன் கொடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. பேராகிராஃப் 3ல் அந்த PW3 சீஃப் எக்ஸாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டு. ஐ ஆம் இன்ஃபர்மெண்ட் இந்த கேஸ். இன்சிடெண்ட் வந்து 18/5/14 மாலை 6 நடந்தது. 19/5/14 6 மணி நேரம் 6. நான் டியூட்டியில் இருந்தேன். 4 கான்ஸ்டேபிள் இருந்தாங்க. அப்புறம் ஜெயபிரகாஷ் யாதவ் வந்து 6லேருந்து 8 மணி வரைக்கும் வேலையில் இருந்தார். போலீஸுங்க நிறைய பேர் வந்தாங்க. கார்டு ரூமில் இருந்தேன். அப்போ 7:30 மணிக்கு ஃபயரிங் சவுண்டு கேட்டுது. நாங்கள் வெளியே கார்டு ரூம் விட்டு வெளியே வந்து ஸ்பாட்டுக்கு போனோம். ஜெயபிரகாஷ் அங்கே இல்லை. கிட்டேயும் அவர் யாரையும் பார்க்கல. அதனால் அவரை வந்து கேன்டீனுக்கு போனார். அங்கே வந்து பேரக்கில் போலீஸ் கார்டு ஜெயபிரகாஷ் யாதவ் கம்மிங் ஃப்ரம் சைட் ஆஃப் எஸ்ஐ சுனிலவரன் ரூமில் இருந்து பார்த்ததா சொல்கிறாங்க. என்ன அவர் வந்து இன்சாஸ் வெப்பன் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவருடைய சீஃப் எக்ஸாம். கிராஸ் எக்ஸாமினேஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நான் அக்குலண்ட்டை வந்து நேரடியாக நான் அடையாளம் காட்டல, அவர் குரலில் வச்சு தான் நான் அடையாளம் காமிச்சேன். இருட்டாக இருந்துச்சு சம்பவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏற்கனவே கொடுத்த 161 ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ட்ரரியாக இருக்குது. அதுக்கப்புறம் PW2 எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வெளியிலேருந்து வந்தது பார்த்து. இது இல்லாமல் என்னன்னா, அந்த ரெக்கார்டு இல்லை. அதுலேயும் PW3 PW2 வந்து இயர்ஸ் எவிடன்ஸ் தான். அப்பலண்ட் வந்து கன்ஃபெஷன் PW2 கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த ரைஃபிளில் டேட் ஆஃப் அஃபென்ஸுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டரை வந்து மார்க் பண்ணாமல் இருந்ததுனால அந்த வெப்பனை அன்னைக்கு அவர் கையில் தான் பொறுப்பில் இருந்ததான்றதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேஸை விடுதலை பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டு வந்து கொடுத்த உத்தரவு தள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை விடுதலை பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியலன்னா அவருக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு அவர் மனநிலை கரெக்டாக இருக்கா இல்லை மறுபடியும் வேறு யாரையாவது சுற்ற போகிறாரான்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னென்னா 3 விஷயம் உங்கள்கிட்ட இந்த இப்போ இருக்கிற தமிழக அரசியலை பற்றி பேசுகிறேன். நம்பர் 1, நண்பர் இன்பதுரை வந்து செக்ரட்டரிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு, நடவடிக்கை எடுக்க சொல்லி. விப்புடைய உத்தரவு மீறினாங்கன்ட்டு. அது 10th ஷெடியூலில் வந்து சபாநாயகர்கிட்ட தான் கொடுக்கணும். சரி, செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்தா செக்ரட்டரி சபாநாயகர். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி சபாநாயகர் தான். அவர் தான் நடவடிக்கை. 2வது வந்து இந்த விப்பு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தாரா இல்லையான்றது தான் அதை டிசைட் பண்ண வேண்டிய என்கொயரிக்கு ஆதாரபூர்வமானது. அது 1. 2 இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த உள்கட்சி ஜனநாயக முறைப்படி
எந்த கட்சியும் நடத்துறதில்லை. கம்யூனிஸ்ட்டுகள் கூட நடத்த முன்னெல்லாம் நடத்தினா இப்போ அவங்க கூட நடத்து. மேனேஜிங் டைரக்டர் முதல்ல அந்த ப்ரொமோட்டர் வந்து அவர் மேனேஜிங் டைரக்டர் ஆகிடுவார். அவர் பார்த்து எல்லாரையும் வேலைகளை நியமிக்கிற மாதிரி தான் எல்லா கட்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. நியாயமாக உள்கட்சி ஜனநாயகம் இருந்தால் தான் இந்திய ஜனநாயகம் உருப்படும். இந்த தான் தோன்றி கட்சிகளுடைய ஆதிக்கங்கள் குறையும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு ஏரியாவை பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷனும் மாநில அரசும் மத்திய அரசுங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரையும் பதவி விட்டு தூக்கிடுறாரு. அதுவும் தப்பு தானே. ஆதி ஆல்டம் பார்ட்டம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து கால்பார் பண்ணி அது பண்ணாதனால அது சிவில் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்ஷனில் இருக்கிற வக்கீலும் அந்த ஃபேக்ஷனில் இருக்கிற வக்கீலுக்கும் வழக்குகள் நிறைய வருது. ஃபீஸ் வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஏதோ பண்ணுங்கள். காலை வணக்கம், நன்றி. கேஸ் எப்போ முடியும்னு கேட்குறீங்களா? இங்கே போட்டு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் போட்டு எக்ஸ்பர்ட் வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் போட வேண்டியது தான்.